கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த அவருடைய பெரிதான கிருபை இரக்கங்களுக்காக தேவனை துதிக்கிறேன். இந்த நாளில் கூட நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்தில் எதை நாம் வெறுக்கணும், எதை நாம் சிநேகிக்கணும் அப்படிங்கிறத குறித்து தேவன் அவருடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எழுதி வச்சிருக்கிறார். இந்த நாளில் நம்ம அதை கற்றுக்கொள்வோமானா, நம்ம எதை சிநேகிக்கணுமோ அதை நம்ம சிநேகிப்போமான, தேவன் சிநேகிக்க சொல்லுகிறத நம்ம சிநேகிக்கும் போது, தேவன் வெறுக்க சொல்கிறத நம்ம வெறுக்கும் போது, இந்த பூமியிலே தேவனுடைய உண்மையான ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்கிறவங்கள நம்ம காணப்பட முடியும். வாசிக்கலாம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம், பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். தீமையை வெறுப்பது தான் கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்று இங்கே நம்ம வாசிக்கிறோம். தீமையை வெறுப்பது. அப்போ எதை வெறுக்கணும்? தீமையை வெறுக்கணும்னு சொல்லப்படும். அப்போ எதை சிநேகிக்கணும்னு தேவனுடைய வார்த்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அதே நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் எதை நம்ம நேசிக்கணும், சிநேகிக்கணும், எதை நம்ம அன்பு கூறணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். எதை சிநேகிக்கணும் அப்படின்னா, அங்கே 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் எது கூப்பிடுதுன்னா, ஞானம் கூப்பிடுது. ஞானத்தை சிநேகிக்க வேண்டும் என்னை என்று அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை அங்கே ஞானத்தை குறிப்பிடுகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம எதை சிநேகிக்கணும்? ஞானத்தை சிநேகிக்கணும். எதை வெறுக்கணும்? தீமையை வெறுக்கணும். பாருங்கள், இங்கே எது ஞானம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா, அதே 13ல் தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று வாசிக்கிறோம். ஞானத்தை நேசிக்கணும், தீமையை வெறுக்கணும். சரி, இப்போ ஞானம்னா என்ன என்று சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, யோபு 28:22 நம்ம எளிதில் ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம். யோபு 28:28 மனுஷனை நோக்கி, இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார் என்று சொன்னான். ஞானத்தை சிநேகிக்கணும் அப்படின்னு வாசித்தோம். ஞானம்னா என்ன அப்படின்னா, இங்கே நம்ம வாசிக்கிறோம், ஆண்டவருக்கு பயப்படுறது தான் ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி. ஆண்டவருக்கு பயப்படுதல் தான் ஞானம். தேவனுடைய வழியில் நம்ம நடந்து ஆண்டவருடைய நன்மையை, ஆசீர்வாதத்தை நம்ம எப்போ அனுபவிக்க முடியும்னா, தேவன் எதை வெறுக்க சொன்னாரோ அதை நாம் வெறுக்க வேண்டும், எதை சிநேகிக்க சொன்னாரோ அதை நாம் சிநேகிக்கும் பொழுது தேவனுடைய உண்மையான ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும். இங்கே யோபு 28ல் ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம். இப்போ ஒரு மனுஷனுக்கு ஞானம் இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம எப்படி அறிஞ்சு கொள்ள முடியும் அப்படின்னா, ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் அந்த இருதயத்தில் இருக்குதா, அதுதான். நம்மளை நாமளே சோதித்து பார்த்துக்கிடலாம். ஆண்டவருக்கு பயப்படுற பயம் எனக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் எனக்கு ஞானம் இருக்கிறது. ஆண்டவருக்கு பயப்படுற பயம் இல்லை, ரொம்ப துணிகரமாக நடக்கிறேன், ரொம்ப துன்மார்க்கமாக நடக்கிறேன், கர்த்தருக்கு பயப்படாமல் நான் பாவத்தின் வழியில் போகிறேன்னு சொன்னால் நான் மிகுந்த ஒரு ஆபத்தான ஒரு பாதையில் இருக்கிறேன். பாருங்கள், அப்போ தேவன் இங்கே எவ்வளவு அழகாக சொல்கிறாரு, ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி. ஒருத்தன் புத்திமானாக நடக்கிறான் அப்படின்னா அவன் பாவத்தின் வழியில் போக மாட்டான், பொல்லாப்பை விட்டு விலகுகிறவனாக அவன் காணப்படுவான். அவன்தான் புத்திமான். ஆண்டவருக்கு யார் பயப்படுறானோ அவன்தான் ஞானவான். அப்போ ஞானம் எங்கே இருக்குன்னா, கர்த்தருக்கு பயப்படுற பயம்னு சொல்லி. அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்து தீமையை வெறுப்பது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமல் போனார்கள். இங்கே வாசிக்கிறோம், அறிவை வெறுத்தார்கள். இப்போ எதை வெறுக்கணும்? தீமையை வெறுக்கணும். இங்கே மனுஷன் எதை வெறுக்கிறான்? அறிவை வெறுக்கிறான், ஞானத்தை வெறுக்கிறான். எதை நேசிக்கணுமோ அதை நேசிக்காமல், எதை வெறுக்கணுமோ அதை வெறுக்காமல் மனிதன் அதற்கு நேர் எதிரடையாக நடப்பதனால தான் தன்னுடைய வாழ்க்கையில் அதிகமான வேதனைகள், கண்ணீர், துக்கம், தன்னுடைய பிரச்சனைகள், அநேக சிக்கல்கள், குழப்பங்களுக்கு காரணம் தீமையை வெறுப்பதற்கு பதிலாக அவன் அறிவை வெறுக்கிறான். ஞானத்தை சிநேகிப்பதற்கு பதிலாக, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை தெரிந்து கொள்வதற்கு பதிலாக கர்த்தருக்கு பயப்படுகிறதை தெரிந்து கொள்ளாமல் போனார்கள்.
இப்போ எவ்வளோ பயங்கரம் பாருங்கள். மனுஷனுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளுக்கு என்ன காரணம்? பல காரணம் இருக்கலாம். சொல்லுவாங்க சாத்தான் தான் காரணம், பக்கத்து வீட்டுக்காரன் செய்வனை வச்சுட்டான், ஏத்த வீட்டுக்காரன் ஏவி விட்டுட்டான், இதெல்லாம் ஆனால் தேவனுடைய வார்த்தை தெளிவாக சொல்லுது, தேவனுடைய பாதுகாப்பை நம்ம அனுபவிக்கணும், தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம அனுபவிக்கணும்னு சொன்னால் நம்ம தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இங்கே நம்ம என்ன வாசிக்கிறோம்? அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமல் போனார்கள். தேவனுக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமல் போகும் பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பலவிதமான சிக்கல்களை அவன் உண்டு பண்ணுகிறவனாக இருக்கிறான். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் 11-12 கர்த்தர் சொல்கிறாரு, நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில் எதை தெரிந்து கொண்டான்? தேவனுக்கு பயப்படுகிறதை அவன் தெரிந்து கொண்டான். பாருங்க, தேவனுடைய ஆசீர்வாதம் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன், உன்னுடைய சந்ததியின் சந்ததியை கூட ஆசீர்வதிப்பேன். எப்போ? கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளும் பொழுது தேவன் என்ன விரும்புகிறாரோ அதை நாம் செய்வோம். தேவனுக்கு பயப்படுகிற பயம் அங்கே தேவனுக்கு கீழ்ப்படிதலிலே ஆரம்பிக்கிறது. பாருங்க, அந்த நீதிமொழிகள் 1:30 இப்படி வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், என் ஆலோசனையை அவர்கள் விரும்பவில்லை, என் கடிந்து கொள்ளுதலை எல்லாம் அசட்டை பண்ணினார்கள். இங்கே தேவன் துக்ககரமாக சொல்கிற காரியம் என்ன? என் ஆலோசனை அவங்க விரும்பலை, என் கடிந்து கொள்ளுதலை அசட்டை பண்ணினார்கள். மேலும் மேலும் இந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்களை தனக்கு உண்டு பண்ணி கொள்ள முடியுமோ அந்த வழியை சொல்கிறான். ஆண்டவர் அதைத்தான் சொல்கிறாரு, வேதனையோடு சொல்கிறாரு, என்னுடைய ஆலோசனையை விரும்பவில்லை, என் கடிந்து கொள்ளுதலை எல்லாம் அசட்டை பண்ணினார்கள். இன்றைக்கி அருமையானவர்களே, இன்றைக்கி ஆலோசனை சொல்கிறதுக்கு இன்றைக்கி அநேகருக்கு பயமாக இருக்குது, புத்தி சொல்கிறதுக்கு அநேகருக்கு பயமாக இருக்குது. ஏன்? அவங்க விரும்ப மாட்டாங்க, அவர்கள் அதை வெறுக்கிறவர்களாக தள்ளிவிடுகிறதாக இருக்கிறாங்க. வாழ்க்கை எவ்வளோ பயங்கரம் பாருங்கள். யாருக்கு நம்ம ஆலோசனை சொல்லணும், யாருக்கு நம்ம புத்தி சொல்லணும், யாரை நம்ம கடிந்து கொள்ளணும், அதையும் நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரத்தில் ரொம்ப அழகாக தேவன் அங்கே எழுதி வச்சிருக்கிறார். நம்ம துன்மார்க்கனுக்கோ அல்லது ஆலோசனையை விரும்பாதவனுக்கோ பரியாசக்காரனுக்கோ நம்ம ஒருபோதும் ஆலோசனையை சொல்லவே கூடாது. நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துக்கு வரும்பொழுது, பரியாசக்காரனை கண்டிக்கிறவன் லட்சை அடைகிறான், துன்மார்க்கனை கண்டிக்கிறவன் தன்னை கரைப்படுத்தி கொள்ளுகிறான். பரியாசக்காரனை கண்டிக்கிறவன் லட்சை அடைகிறான். லட்சை அப்படின்னா வெட்கம், ஷேம். பரியாசக்காரனை கேலி பரியாசம் கிண்டல் பண்ணிட்டு அலையிறவனை கடிந்து கொள்ளாதீங்க. துன்மார்க்கனை கடிந்து கொள்ளுகிறவன் தன்னை கரைப்படுத்தி கொள்ளுகிறான். அதனால தான் அங்கே தேவனுடைய வார்த்தை சொல்லுது, நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், பரியாசக்காரனை கடிந்து கொள்ளாதே, அவன் உன்னை பகைப்பான், ஞானமுள்ளவனை கடிந்து கொள், அவன் உன்னை நேசிப்பான். அப்போ யாரை கடிந்து கொள்ளணும், யாரை நம்ம கடிந்து கொள்ளக்கூடாது? பரியாசக்காரனை துன்மார்க்கனை கடிந்து கொள்ளாது. ஆனால் ஞானம் உள்ளவனை கடிந்து கொள், அவன் உன்னை நேசிப்பான். ஒருத்தரை நம்ம கடிந்து கொள்ளும் பொழுது அவங்க எதுக்குறாங்க, அவங்க முறுமுறுக்கிறாங்க, அவங்க மற்றவங்க இடத்துல போய் சொல்லி உங்களுடைய பேரை கெடுக்கிறாங்க அப்படின்னா அவர்கள் பரியாசக்காரர்கள் அல்லது துன்மார்க்கர்கள், தேவனுக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாதவர்கள். அவர்களை கடிந்து கொள்ளாதே. இப்போ உங்களை யார் உங்களுடைய கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடப்பாங்க, கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்வார்களோ அவர்களை தான் நம்ம கடிந்து கொள்ளணும். பரியாசக்காரர்களை கடிந்து கொள்றதுக்கு பதிலாக நம்ம சத்தம் போடும் பொழுது நம்மளை யார் நேசிக்கிறாங்களோ, கடிந்து கொள்ளும் பொழுது ஞானம் உள்ளவனை கடிந்து கொள்ள, அவன் உன்னை நேசிப்பான். அப்போ ஞானத்தை சிநேகிக்கணும். ஞானம்னா என்ன? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், தீமையை வெறுப்பதே ஞானம், கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளுதல், கடிந்து கொள்ளுகிறவர்களை நேசிப்பது ஞானம். ஞானத்தை விரும்புறதுனா என்ன அப்படிங்கிறத நம்ம இங்கே வாசிக்கிறோம். ஒருவர் உங்களை கடிந்து கொள்ளும் பொழுது அவர்களை நீங்கள் நேசிக்கிறீர்களா அல்லது அவர்களை பகைக்கிறீர்களா? நீங்கள் கடிந்து கொள்ளுகிறவர்களை நேசிக்கிறவர்கள் என்றால் நீங்கள் ஞானவான்கள். கடிந்து கொள்ளுகிறவர்களை நீங்கள் குறை சொல்கிறீங்க, முறுமுறுக்கிறீங்க, எதிர்க்கிறீங்கன்னா நீங்கள் ஞானத்தை சிநேகிக்கவில்லை, நீங்கள் பொல்லாப்பை வெறுக்கவில்லை, நீங்கள் தேவனுடைய வழியை விட்டு தூரமாக போயிட்டுருக்கிறீங்க. அப்போ தேவனுடைய வார்த்தை இங்கே மீண்டும்
நம்ம நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்துக்கு 31ஆம் வசனத்துக்கு வரும் பொழுது நம்ம இப்படி வாசிக்கிறோம். ஆகையால் அவர்கள் தங்கள் வழியின் பலனை புசிப்பார்கள், தங்கள் யோசனைகளினால் திருப்தி அடைவார்கள். அப்போ அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமல் போனார்கள்னு வாசித்தோம். ஆலோசனையை விரும்பவில்லை, என் கடிந்து கொள்ளுதலை எல்லாம் அசட்டை பண்ணினார்கள். இப்போ என்ன சொல்றாரு? தங்கள் வழியின் பலனை அனுபவிப்பார்கள். ஆபிரகாமோட லோத்து கூட வந்தார். ஆபிரகாமோட கூட லோத்து வந்தபோது ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்துக்கு காரணம் அவர் தேவனுடைய ஞானத்தை தெரிந்து கொண்டார், தேவனுக்கு பயப்படுதலை தெரிந்து கொண்டார், தேவனுடைய வழியில் அவர் நடக்கிறவராக இருந்தார், தேவனை உண்மையாக நேசித்தார், தேவனுடைய அன்புக்காக தன்னுடைய ஈசாக்க கூட பலி கொடுக்க ஆயத்தமாக இருந்தார். தேவன் அவர் விதமாக ஆசீர்வதித்தார். நெல்லுக்கு பாயிற தண்ணி புல்லுக்கும் பாயும்னு சொல்லுவாங்க. அதை மாதிரி ஆபிரகாமுக்கு வந்த தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமோட ஒட்டிக்கிட்டே வந்து லோத்துவுக்கும் வந்துச்சு. இப்போ லோத்துவுக்கு பார்த்தீங்கன்னா அவனுக்கும் ஆடு மாடுகள் மிருக ஜீவன்கள் பெருகிட்டு, மந்தை மேய்ப்பர்கள் பெருகிட்டு. பார்க்குறான், ஏன் இனிமேல் ஆபிரகாமோடு இருக்கணும், வேண்டாம் விலகி போயிடுவோம். ஆண்டவர்ங்க பாருங்கள், ஆபிரகாம் ரொம்ப அழகாக சொல்கிறார், நாம் சகோதரர், நமக்கு ஏன் வாக்குவாதம், பிரிஞ்சு போகணுமா, போய்கிட்டே இரு. உங்களோட ஒருவர் இருக்க விரும்பவில்லை என்றால் அவர்களை கட்டாயப்படுத்தி உங்களோடு இருக்க வைக்காதீங்க. ஒருத்தர் உங்களை விட்டு பிரிஞ்சு போகணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்கள விட்டுருங்க. பிரிந்து போகிறவன் உங்களுக்கு மிகுந்த ஒரு பாதுகாப்பை தான் உண்டு பண்ணிட்டு போவான். அவன் கூட இருந்தால் தான் பிரச்சனை, அவன் கூட இருந்தால் தான் உங்களுக்கு மன வேதனை. சிலர் நம்ம கூட இருந்த ஆசீர்வாதம், சிலர் நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டா ரொம்ப ஆசீர்வாதம். இங்கே அப்படிப்பட்ட ஒரு லிஸ்ட்டில் லோத்து வாரான். பாருங்கள், பிரிஞ்சு போனான் கொஞ்ச காலம்தாங்க. கடைசியில் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் நிலைச்சி நிற்குது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்ட மாட்டார். ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம் நித்தியமானது, நிலைத்திருக்கும். ஆனால் லோத்தை பாருங்கள், அவன் ஆபிரகாமை விட்டு பிரிஞ்சு போனதுக்கப்புறம் முதல் தாக்குதல் அங்கே அவனை சோதமிலேருந்து பிடிச்சி அங்கே சிறை பிடிச்சி அந்த 5 ராஜாக்கள் சண்டை போட்டு லோத்தை சிறை பிடிச்சிட்டு போகிறத பார்க்குறோம். இப்போ அடுத்து ஆதியாமத்துக்கு வரும்பொழுது அங்கே நம்ம பார்க்குறோம், வானத்திலேருந்து அக்னி கந்தகம்லாம் விழுந்து சோதம் கொமரா பட்டணம் அழிக்கப்படுது. ஒன்றுமே இல்லைங்க. லோத்துடைய மனைவி பின்னிட்டு பார்த்து உப்பு தூணாக போயிட்டா. ஆண்டவர் சொல்கிறாரு, லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள், லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். தன்னுடைய புருஷனை தூண்டி தூண்டி விட்டுருப்பா. ஆபிரகாமோடு இருக்க விடாமல் எந்த அளவுக்கு அங்கே லோத்துவை குழப்பி இருப்பாங்கிறத நடைமுறை வாழ்க்கையில் நம்ம நிறைய குடும்பங்களில் பார்க்குறோம். இங்கே பாருங்க, நிலைமை என்ன, ஆபிரகாமை விட்டு போன அவனுடைய நிலைமை ஒன்றுமே இல்லைங்க. தன்னுடைய மனைவி, வீடு, ஆஸ்தி, மிருக ஜீவன்கள், வேலைக்காரர்கள் ஒன்றுமே இல்லை. அவனுடைய பிள்ளைகள் அனாதையாக ஒரு குகையில் இருக்கிறாங்க. ரொம்ப வேதனையான ஒரு வாழ்க்கை, எல்லாமே இழந்து நஷ்டம். 1 பேரில் வாசிக்கிறோம், நாள்தோறும் தன் இருதயத்திலே வாதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, அக்கிரமக்காரரோடு வாசகமாக இருக்கையில் அப்படியே துன்மார்க்க நடக்கையினாலே நாள்தோறும் தன் இருதயத்திலே வாதிக்கப்பட்டு அப்போ தேவனையும் தேவனுடைய பிள்ளைகளையும் விட்டு ஒருவன் பிரிந்து போகும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் சொல்ல முடியாத துன்பங்களை, நஷ்டங்களை அனுபவிக்கிறான். கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ள முடியலை, கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ள முடியலை, ஆலோசனைகளை அசட்டை பண்ணுகிறார்கள். பாருங்கள், என் பலத்தில் சம்பாதிச்சேன், இது என் திறமை, ஆபிரகாம் இல்லாட்டாலும் நான் வாழ்ந்து காட்டுவேன்னு சொல்லிட்டு அவன் என்னைக்கு பிரிஞ்சு போனானோ அன்னைக்கு ஆபிரகாமுக்கு விடுதலை, லோத்துவுக்கு அழிவு, லோத்துவுக்கு நஷ்டம், ஒன்றுமில்லை, வெறுமையாய். ஆண்டவர் யார்? வெறுமையாக வந்த அந்த யாக்கோபை அவர் பல மடங்கு ஆசீர்வதிக்கிறார். கோலும் கையுமாக இந்த யோர்தானை கடந்து வந்தேன், தேவரீர் இப்பொழுது 2 பரிவாரங்களை உடையவரானேன், இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்துக்கு நான் தகுதியே கிடையாது ஆண்டவர் என்று. வெறுமையானவர்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிறது தேவனுடைய கரம். தேவனை விட்டு நீ பிரிஞ்சு போனேன்னா உனக்கு இருக்கிற எல்லாமே அங்கே போய் உன் வெறுமையாக்குவது சத்துருடைய கரம். சத்துருவுக்கு நீ இடம் கொடுக்கும் பொழுது, தேவனுடைய ஞானத்தை நீ சிநேகிக்காம, தேவனுடைய கடிந்து கொள்ளுதலை நீ நேசிக்காம, அவருடைய ஆலோசனையை நீ விரும்பாமல் போகும் பொழுது உடைய வாழ்க்கையில் எல்லாம் வேதனை. ஆனால் தேவன் அந்த இழப்புகளிலிருந்து கூட நம்மளை தூக்கி எடுக்க விரும்புகிறார். அந்த இழப்புகளுக்கு மத்தியில் கூட நம்ம மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். ஆண்டவர் நோக்கி நம்ம திரும்பணும்னு சொன்னால் கர்த்தர் அங்கே நம்மை இடித்து போட அல்ல, ஊன்ற கட்டுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். பாருங்கள், எவ்வளோ அழகாக சொல்கிறார்.
எந்த நிலைமையிலேருந்து நம்ம தேவனை விட்டு தூரம் போனாலும் நம்ம தேவனை நோக்கி நம்ம திரும்பணும்னு சொல்லி அவர் வாஞ்சியோடு இருக்கிறார், ஆவலோடு இருக்கிறார், எதிர்பார்த்து காத்திருக்கிறார். ஒன்றே ஒன்று தான், ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம வரும்பொழுது தேவன் நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறார். இன்றைக்கி அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில் கடந்த காலத்தை குறித்து, ஐயோ அப்படி தப்பு பண்ணிட்டோமே, அப்படி செஞ்சுருக்கலாம், இப்படி செஞ்சுருக்கலாமே, இதை செய்யாமல் விட்டுட்டோமே, இப்படி நம்ம முடிவு எடுத்துருக்கணுமே, இந்த மாதிரி முடிவு எடுத்துட்டோமே, லோத்தை போல தங்களுடைய வாழ்க்கையில் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சாமி, கடந்த காலத்துக்கு நினச்சி நீங்கள் வேதனைப்படுறதுனால, கடந்த காலத்தில் அதை அப்படி செஞ்சுருக்கலாமே, இப்படி செஞ்சுருக்கலாமேன்னு சொல்லி நீங்கள் புலம்பி கண்ணீர் வடிக்கிறதுனால ஒரு நன்மையும் உங்களுக்கு உண்டாக போகிறதில்ல. அந்த காலங்கள் இனி உங்கள் கையில் வராது. அந்த இன்னொரு வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கப்படாது. ஆனால் ஒரே ஒரு வாய்ப்பு, உங்களுடைய தவறுகளை ஒத்துக்கொண்டு, உங்களுடைய வீழ்ச்சிகளை ஒத்துக்கொண்டு தேவனை நோக்கி திரும்பணும். நீங்கள் என்ன தப்பு செஞ்சீங்கிறத தான் நீங்கள் தேவனை நோக்கி பார்க்கணும். அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, இவங்க இப்படி ஏமாற்றிட்டாங்க, அவங்க. தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவன் அதை நன்மையாய் முடிய பண்ணினார். யோசிப்பு சொல்கிறார்ல, எவ்வளவு தீமையை செய்யட்டுங்க, உங்களுக்கு நஷ்டம் வரவே வராது. கர்த்தர் உங்களோட இருப்பார் என்றால் கர்த்தர் அந்த தீமையை உங்களுக்கு நன்மையாய் முடிய பண்ணுவார். அங்கே மோசே சொல்கிறார், அந்த சாபத்தை கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார்னு சொல்கிறார். சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுகிற ஒரு தேவன் இருக்கும் பொழுது நம்ம ஏன் பழசையே நினச்சிட்டு இருக்கணும்? ஐயோ எல்லாம் போயிடுச்சு, பின்னாடி எல்லாம் நஷ்டமாயிடுச்சு, எல்லாம் ஜீரோ, பயங்கர கடன், நிம்மதி இல்லை, வாழ்க்கையில் வேதனை, ஒவ்வொரு நாளும் துக்கம், பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். செய்ய வேண்டிய காரியம், தேவனை நோக்கி திரும்புவோம். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து தேவனிடத்தில் திரும்பணும். ஆண்டவரே, எதை நான் விரும்பினேன், எதை நான் வெறுத்தேன்? யோசித்து பாருங்கள். நீங்கள் தீமையை வெறுத்தீங்களா? தேவனுடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு. நீங்கள் ஞானத்தை சிநேகிச்சிங்களா? நிச்சயமாக தேவனுடைய ஆசீர்வாதம் உண்டு. ஆனால் நீங்கள் தீமையை வெறுக்கிறதுக்கு பதிலாக தீமையை நேசிச்சுட்டு ஞானத்தை சிநேகிக்கிறதுக்கு பதிலாக ஞானத்தை வெறுக்கிறவங்களாக இருந்தீங்கன்னு சொன்னால் ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கை கண்ணீர், துக்கம், இழப்பு ஒன்றுமே இல்லைங்க. லோத்து இப்போ வெறுங்கையாக நிற்கிறான். எவ்வளவு அங்கே நாம் ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அவருடைய பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு அவருடைய ஆஸ்தி பெரிதாக இருந்தது. எவ்வளவு மந்தைகள், எங்கே போச்சு இந்த ஆசீர்வாதம்? தேவனோடு இருந்தாதான். ஆபிரகாமோட, தேவன் யாரோடு இருக்கிறார்? ஆபிரகாமோடு இருக்கிறார். தேவனுடைய ஆசீர்வாதம் எங்கே இருக்கிறது? தேவனுடைய சபையில் இருக்கிறது, தேவனுடைய சபைக்குள்ளே இருக்கிறது. தேவனுடைய சபையின் மத்தியிலே கிறிஸ்து உலாவிக் கொண்டிருக்கிறார். எப்போ நம்ம தேவனை விட்டு விலகி போனோமோ, தேவனுடைய சபையின் ஐக்கியத்தை நம்ம விட்டு விட்டோமோ, அன்றைக்கே நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நஷ்டங்களும் வந்துட்டு, எல்லா வீழ்ச்சிகளும் வந்துட்டு. திரும்பவும் இன்றைக்கி அந்த வீழ்ச்சிக்குள்ளேயே நம்ம இருக்க வேண்டாம், அந்த சோதமுக்குள்ளே இருக்க வேண்டாம், அந்த சோவாருங்கிற கிராமத்துக்குள்ளே இருக்க வேண்டாம், அந்த மலை குகைக்குள்ளே இருக்க வேண்டாம். தேவனிடத்தில் வாருங்கள், தேவனை நோக்கி திரும்புங்கள். ஆண்டவரே, வீழ்ச்சிகளை ஒத்துக்கொண்டு நம்ம திரும்புவோம் என்றால் நிச்சயமாக தேவன் உங்களை கட்டுகிற தேவன். சிலர் தங்களுடைய பழைய வாழ்க்கையை குறித்து வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இன்னும் சிலர் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, நடக்காத ஒன்றை அப்படி நடந்துருமோ, இப்படி நடந்துருமோ, அப்படி ஆயிரும், இப்படி ஆயிரும்னு சொல்லி வேதனைப்படுறாங்க. ஒரு நாள் ஒரு ஆப்பிரிக்கா தேசத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். அந்த ஆப்பிரிக்கா தேசத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு பெண்மணி, நல்ல விசுவாசம் உள்ள பெண்மணி, எப்பவும் வேலைக்கு வருவாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. அன்றைக்கி வேலை செஞ்சால் அவங்களுக்கு சம்பளம், அன்றைக்கி வேலை இல்லைன்னா அவங்களுக்கு சம்பளம் இல்லை. அப்போது அவங்க எப்பவும் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு அந்த தோட்டத்தில் இருக்கிற இன்னொரு நபர் கேட்டார், அம்மா உனக்கு இன்னும் கொஞ்சம் காலம் ஆனால் வயசாயிரும், அப்போ உனக்கு வேலை செய்ய முடியாது, அப்போ வேலை செய்யலைன்னா உனக்கு வருமானம் இல்லை, வருமானம் இல்லைன்னா உனக்கு சாப்பாடு இல்லை, அப்போ நீ என்ன செய்வ அப்படின்னு கேட்டார். கேட்டுட்டு அப்படி ஒருவேளை உன்னுடைய வயசாகிற வரைக்கும் இல்லை கூட இல்லை, இப்போமே இந்த எஸ்டேட் ஓனர் இந்த தோட்டத்தை மூடிட்டு போயிட்டாரு, அவர் சொந்த நாட்டை பார்த்து போயிட்டாருன்னா வேலை இல்லை, நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லி அந்த அம்மா சொல்லிச்சு, நாளைக்கு அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும்னு சொல்லி கவலைப்பட்டு கலங்குவதற்கு நான் தேவனற்றவர் அல்ல, நான் தேவனுடையவர். என்னுடைய நம்பிக்கை தேவனில் இருக்கிறது. என்னுடைய தேவன் இன்றைக்கு நடத்தினார்,
நேற்று நடத்தினார், நாளைக்கும் நடத்த அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நேற்று என்னை கைவிடாதவர் இன்றைக்கும் என்னை வழிநடத்துகிற என் தேவன் என்னோடு இருக்கிறதுனால நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆகவே கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். தைரியமாக சொல்லணும், யாரும் எதுவும் எனக்கு செய்ய முடியாது. எதிர்மறையான வாழ்க்கையில் பயந்துட்டே இருக்கிறாங்க. அப்படி ஆயிட்டுனா என்ன செய்யறது, இப்படி ஆயிட்டுனா என்ன செய்ய, நடக்காத ஒன்றை அப்படி நடந்துரும், இப்படி நடந்துரும். எனக்கு அருமையானவர்களே, நாம் விசுவாசத்தோடு நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். எதிர்மறையான அந்த தாயார் தெளிவாக சொன்னாங்க, நிறுத்துங்க, உங்களுடைய அவிசுவாசத்தை நிறுத்துங்க, உங்களுடைய ஊகத்தை நிறுத்துங்க. இப்படி நடந்துரும் அப்படி நடந்துரும்னு யூகிப்பதற்கு, அந்த யூகித்து பயப்படுவதற்கு நான் தேவனற்றவள் அல்ல, என் தேவனை உடையவள். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மை நடத்துவார். அவர் ஏசாயாவில் சொல்கிறார்ல, நான் முதிர் வயதில் உங்களை தாங்குவேன், உங்களை ஏந்துவேன், உங்களை சுமப்பேன், உங்களை தப்புவிப்பேன், உங்களுக்கு உண்மையான ஆறுதலையும் சமாதானத்தையும் தைரியத்தையும் நான் கொடுக்கிற தேவனாக இருக்கிறேன். அப்போ அநேகருடைய வாழ்க்கையில் எதிர்காலத்தை குறித்த பயம், அவங்க கைவிட்டுருவாங்களோ, இது பிள்ளைகள் கைவிட்டுருவாங்களோ, இப்படி ஆயிருமோ. எனக்கு அருமையான தேவனுடைய வார்த்தை சொல்லும், நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள், நாளைய தினத்தை குறித்து பயப்படாதிருங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் இன்றைக்கும் தேவன், நாளைக்கும் அவர் தான் ஆண்டவராக இருக்கிறார். இன்றைக்கு உங்களை நடத்துகிற உண்மையுள்ள தேவன் நாளைய தினத்திலும் உங்களை நடத்த வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் ஒரு நாளும் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்பதை மறந்துவிடும். தைரியப்படுத்துங்க. நீங்கள் தைரியமாக இருந்தால் தான் மற்றவங்களை தைரியப்படுத்த முடியும். நீங்கள் விசுவாசமாக இருந்தால் தான் மற்றவங்களை விசுவாசத்துக்குள்ளே வழிநடத்த முடியும். உங்களை குழப்புகிற பலவிதமான சிந்தைகளுக்கும் சத்துருடைய தாக்குதல்களுக்கும் நாம் இடங்கொடாமல், கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான், யாரும் எனக்கு எந்த தீங்கையும் செய்ய முடியாது. ஒருவேளை தீமை செய்ய நினச்சா கூட தேவன் அதை நன்மையாக தான் முடிய பண்ணுவார். இன்றைக்கு ஒருவேளை பலரால் பலவித வேதனைகளை, கஷ்டங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்கலாம். ஆனால் ஒன்றை மட்டும் மறந்துடாதீங்க, நீங்கள் உயர்தரமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக இன்றைக்கு இப்படிப்பட்ட கஷ்டங்களை, வேதனைகளை நீங்கள் கடந்து போகிறீங்கிறத மறந்துடாதீங்க. இந்த வேதனைகள் எல்லாம் அவங்க எனக்கு அப்படி வேதனை உண்டு பண்ணிட்டாங்க, இவங்க எனக்கு இப்படி அநியாயம் பண்ணிட்டாங்க, இல்லவே இல்லைங்க. தேவன் உங்களுக்கு அனுமதிச்சிருக்கிறார் உங்களை கொண்டு போய் சிங்காசனத்தில் உட்கார வைக்கிறதுக்கு தான். பாருங்கள், தேவாதி தேவன் எவ்வளவு தூரம் அவர் வல்லமை உள்ள தேவனாக இருந்து யோசேப்பினுடைய வாழ்க்கையில் உண்மை உள்ளவராக இருந்தாரோ, உங்களுடைய வாழ்க்கையில் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆகவே விசுவாசத்தோட தேவனை சார்ந்து கொள்ளுங்க. தேவனுடைய கடிந்து கொள்ளுதலை, தேவனுடைய எச்சரிப்பை நீங்கள் பற்றி கொள்ள வேண்டும். தீமையை வெறுக்கிறவர்களாக இருங்கள். ரெண்டாவது நம்ம இங்கே வாசிக்கிறோம், தேவனுடைய ஞானத்தை சிநேகிக்கிறவர்களாக இருங்கள். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். நீங்கள் ஞானத்தை சிநேகிச்சா தேவன் உங்களை நேசிக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் தீமையை வெறுக்கிறவர்களாக இருந்தால் நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக இருக்கிறீர்கள். கர்த்தருக்கு பயப்படுதல் தேவனுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். 115 சங்கீதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். அப்போ கடிந்து கொள்ளுதல் வரும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய சுய ஆலோசனையை விட்டுட்டு லோத்தை போல தவறான ஆலோசனையில் நீங்கள் போயிடாதீங்க. அவர்கள் தங்கள் வழியின் பலனை புசிப்பார்கள். வேண்டாம் ஆண்டவரே, நான் என்னுடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கூட உங்களுக்கு பிரியமாக நான் நடக்கணும், உங்களுடைய வழிநடத்துதலில் நான் நடக்கணும், உங்களுடைய உண்மையான ஆசீர்வாதத்தை சம்பூரணமாய் நான் அனுபவிக்கணும். கர்த்தர் தாமே இந்த நாட்களில் அந்த கிருபையை உங்களுக்கு தருவாராக. ஆண்டவருக்கு உண்மையிலே யார் நம்மளை உண்மையாக நேசிக்கிறா அப்படிங்கிறதுக்கு ஒரு தேவனுடைய மனுஷன் சொல்கிறாரு, உங்களுடைய முகத்துக்கு முன்பாக உங்களை யார் கடிந்து கொள்கிறார்களோ அவர்கள்தான் உங்களை உண்மையாய் நேசிக்கிறார்கள். அநேகர் உங்களுக்கு முன்னால் நல்லா பேசிட்டு உங்களுக்கு பின்னால் போய் தூஷிப்பாங்க, உங்களை தூற்றுவாங்க, உங்களை ஏளனம் பண்ணுவாங்க. ஆனால் உங்களை உண்மையாக நேசிக்கிறவங்க உங்களுடைய முகத்துக்கு முன்பாக உங்களை கடிந்து கொள்கிறார். அந்த நட்பை நம்ம விட்டுறவே கூடாது. அப்படி நம்ம முகத்துக்கு முன்பாக நம்மை கடிந்து கொண்டு புத்தி சொல்லுகிற அந்த உண்மையான அன்பை நம்ம இழந்துடவே கூடாது. அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய வீழ்ச்சிகளில் நாம் போய் விழுந்துடாதபடிக்கு நம்மை காப்பாற்றக்கூடியவர்கள் அவர்கள்தான். திருக்குறளில் கூட
ஒரு மன்னனை இடித்து அவனுக்கு குற்றத்தை உணர்த்தக்கூடிய பெருமக்கள் அவனோட இல்லைன்னு சொன்னான், அவனை கெடுக்கிறதுக்கு யாருமே தேவையில்லை. கெடுப்பார் இல்லாவிட்டாலும் அவன் நிச்சயமாக கெட்டு போயிடுவான். அவனை கெடுக்கணும்னு யாருமே தேவை, ஒன்றே ஒன்று தான். அவனுடைய குறைவுகளை அவன் தவறுகின்ற பொழுது அவனை எச்சரிக்கின்றவர்களை அவன் தன்னோடு வைத்திராவிட்டால் கெடுப்பார் இல்லையா, யாரும் கெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, தானே அந்த மன்னன் கெட்டு போயிடுவான்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறார். இப்போ கண்டிக்கிறது எவ்வளோ ஒரு அவசியம் பாருங்கள். இன்னைக்கு எது ஞானம்? கடிந்து கொள்ளுதலை அங்கே தெரிந்து கொள்ளுதல் தான் ஞானம். கர்த்தர் தாமே இந்த நாட்களில் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த நாட்களில் கண்டிப்பான உபதேசங்கள், ஏற்றுக்கொள்ளாத ஒரு கடின காலத்தை, ஆசீர்வாதமான பிரசங்கங்களை விரும்புகிறதும் ஆசீர்வாதமான பிரசங்கத்தை மட்டுமே இன்னைக்கு விரும்பி போதிக்கிறதுமான காலகட்டத்தில் கடிந்து கொள்ளுதலை நீங்கள் விரும்புங்க, கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளுங்க, கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்க, கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடங்க. நிச்சயமாக அவங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய பூரணமான ஆளுகை ஆசீர்வாதம் இருக்கும். இந்த நாளில் கர்த்தர் தாமே எதை நேசிக்கணுமோ அதை நேசித்து, எதை வெறுக்கணுமோ அதை வெறுக்கிற ஒரு உண்மையுள்ள வாழ்க்கை வாழ, உண்மையான தேவ ஆசீர்வாதத்தை பெற்ற ஜனங்களாக நீங்கள் வாழ தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. நாம் ஜெபம் செய்வோமா? எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். நம்முடைய மாறாத கிருபை இந்த நாளில் இவர்களோடு ஆண்டவரே தங்கி தாபரிக்கட்டும். அவருடைய வேதனைகளெல்லாம் நீர் மாற்றும். கடந்த காலத்தினுடைய எல்லா குறைவுகள் குற்றங்களை மன்னியும். உம்மிடத்தில் திரும்பி தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து உம்முடைய பூரண ஆசீர்வாதத்தை, தங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை, இழந்து போன நன்மைகளை திரும்ப பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். எங்கள் ஜெபத்தை கேட்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, நீங்கள் நேரம் ஒதுக்கி தேவனுடைய வார்த்தையை கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த செய்தி உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தால் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். மற்றவர்களுக்கும் அனுப்பி இந்த செய்தியை கேட்க சொல்லுங்கள். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் கேட்கும்படி நீங்கள் உதவி செய்யுங்க. நாம் மறுமுறை சந்திக்கும் வரைக்கும் தேவனுடைய அளவில்லாத கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.